எனக்கு மூத்த அண்ணன் இருவர், ஒரு தங்கை. மொத்தம் 4 பேர் நாங்கள். ஒற்றுமையாக இருப்போம். அம்மாவிற்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போய்விடும். அப்போது மூத்த அண்ணன்மார்கள் அம்மாவிற்கு தேவையான வேலைகளை செய்து கொடுப்பார்கள். கிணற்றில் இருந்த தண்ணீர் சேகரிப்பது, காய்கறி நறுக்கி கொடுப்பது, இட்லிக்கு மாவு ஆட்டி கொடுப்பது போன்ற வேலைகள் மூத்த அண்ணன் செய்து கொடுப்பது வழக்கம். மூத்த அண்ணன் வேலைக்கு சென்று வருவதால் இரண்டாவது அண்ணன் இந்த வேலைகளை செய்து கொடுப்பார். இரண்டாவது அண்ணன் உயர்நிலை பள்ளியில் படித்து வந்தார். நான் 7ஆம் வகுப்பில் படித்து வந்தேன். பள்ளி படிப்பையும் கூடவே அம்மாவிற்கு உதவியாக இருக்கும்போது இரண்டாவது அண்ணனுக்கு விளையாட அதிக நேரம் கிடைக்காது. குறிப்பிட்ட நேரத்தில் அம்மா வேலையை முடித்துவிட்டு தான் இட்லிக்கு அரைக்க அண்ணனை கூப்பிடுவார்கள். சில நேரங்களில் அது விளையாடும் நேரமாக இருக்கும், அல்லது நண்பர்கள் காத்து கொண்டு இருப்பார்கள். நண்பர்களுக்கு தெரியாமல் தான் இட்லிக்கு அரைத்து கொடுப்பார். நண்பர்களுக்கு தெரிந்தால் கிண்டல் செய்வார்கள் என்று அவர்களுக்கு தெரியாமல் வேறு காரணங்கள் கூறி விளையாட்டில் கலந்து கொள்ளாமல் அந்த வேலைகளை செய்வார். ஒரு நாள் காலை அம்மா இட்லி சுட்டு தர நானும் இரண்டாவது அண்ணனும் சேர்ந்து அமர்ந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். நான் யதார்த்தமாக, அம்மா இட்லி கல்லு போல இருக்கு, சாஃப்டாக இல்லை என்று கூற அந்த மாவை ஆட்டி கொடுத்த என் இரண்டாவது அண்ணனுக்கு கோபம் வந்து என் முதுகில் ஓங்கி ஒரு அடி விட்டார். நான் கஷ்டப்பட்டு அரைத்த மாவு உனக்கு கல்லாக தெரிகிறதா என கேட்டார். அடி வாங்கி நான் அம்மா சமாதானப்படுத்த அந்த நிகழ்வு இன்றும் மறக்க முடியாத ஒன்று. இப்போது நினைத்தாலும் எனக்கு வலிக்கும். அப்போது புரிந்தது எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மாவை அரைத்து இருப்பார் என்று. அன்று முதல் இன்று வரை நான் சாப்பிடும் சாப்பாட்டை குறை சொல்ல மாட்டேன். அதன் தயாரிப்பில் எவ்வளவு உடல் உழைப்பு அடங்கி உள்ளது. இன்றும் எல்லோரும் ஒன்று கூடும்போது அந்த நிகழ்வை சொல்லி சிரித்து மகிழ்வோம்.